Okay, this is Venkat for venkatwin.com. நான் வீடியோவில் தான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன் என்ன இதெல்லாம் ஃபேஷன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பசங்க பார்த்தேன் தே ஆர் நாட் வேரிங் திஸ் ஃபர்ஸ்ட் பட்டன். ஹானஸ்ட்லி ஐ டோன்ட் லைக் இட். ஐம் சாரி அபவுட் இட். பட் இது வந்து எங்கள் அப்பா சட்டை, இதில் வந்து உண்மையாகவே பட்டன் இல்லை. பிகாஸ் இட்ஸ் வெரி ஓல்டு ஒன். ஐ திங்க் ஐ ஹவ் டு ஃபிக்ஸ் இட். அதனால நைட் டைம் பண்ணுற வீடியோ ஐ திங்க் இட்ஸ் ஓகே. பட் இதுவே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இந்த ஃபஸ்ட் பட்டன் இல்லாதது. வித் தட் செட், லெட் இஸ் கெட் இன் டு த சீரியஸ்னஸ் ஆஃப் திஸ் வீடியோ. இன்ட்ரோ முடிச்சிடறேன். திஸ் இஸ் வெங்கட். உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், ஏர்லி ரிட்டையர்மெண்ட் பிளான் எதில் இன்வெஸ்ட் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எவ்வளோ கன்சல்டிங் ஃபீன்னு கேளுங்க, அப்புறம் ப்ரொசீட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் தமிழ்நாடு ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் தட். எனக்கே தெரியலைங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்கிறேன், ஏதோ அவேர்னஸ்ங்கிறேன், இதெல்லாம் வந்து உண்மையாகவே இஸ் இட் அ குட் கர்மான்னு நானும் யோசிச்சு பார்ப்பேன். ஒரு சில நேரம் இது நல்லது தான் பண்ணுறோன்னு நானே எனக்கு திருப்திப்பட்டுக்குவேன். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 பேர் கன்சல்டிங் பண்ணாங்க. இதுக்கு முன்னாடி 2 நாள் என் தமிழ்நாடு எனக்கு லீவ் விட்டுருச்சு. ரேண்டம் காலாக வந்துச்சு, யாருமே கன்சல்டிங் பண்ணல. நானும் கண்டுக்க மாட்டேன், நான் விட்டா சரின்னு விட்டுருவேன். பட் டுடே 2 people கன்சல்டட் மீ. ப்ரைவசி பர்சன் எல்லாமே சொல்ல முடியாது. ஒருத்தர் வந்து ஒரு ஆல்ரெடி ஹெல்த் கவர் எடுத்திருக்காங்க, அது வந்து சரியாக கிளைம் வந்து கிடைக்கும், கண்டிப்பாக கிடைச்சிடும். பட் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகிறது கொஞ்சம் லேட்டாக இருக்குது. ஸோ அவர் இப்போ வேறு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அவர் கன்சல்டிங் பண்ணார். பட் ஈவினிங் தான் எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. எகெயின் ஐ ஹேவ் அ வெரி ஸ்ட்ரிக்ட் ப்ரைவசி பாலிசி. ஒரு யங்ஸ்டர் கன்சல்டிங் பண்ணாருன்னு வச்சுக்கோங்களேன். இவருக்கு வந்து ஒரு மேஜர் ஹெல்த் செட் பேக்கு, நான் என்னன்னு சொல்ல விரும்பல, அவர் ஹெல்த் இன்சூரன்ஸே கிடைக்காது. அவருக்கே தெரிஞ்சது தான் என்கிட்ட கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை எனக்கு வந்து அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து என்ன மனசில் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதாவது இளமையில் வந்து நோய் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் 45 வயசு 50 வயசுக்கு மேலே ஒரு பிரச்சனை வருது வேற. யங்காக இருக்கும் போது 2 வயசு 3 வயசு 25 வயசு 30 வயசில் மேஜர் ஹெல்த் செட்பேக் வரக்கூடாது. ஸோ இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுறதுனால இந்த மாதிரி இருக்கவங்களும் பேசுவாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். வீடியோலாம் யாரும் பார்க்கறது கிடையாது அவ்வளோ ரொம்ப நேரம்லாம். என் மூலிமா வாங்கும் போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு ரிலையபிள் பர்சனோட நான் கனெக்ட் பண்ணி விடுவேன். ஸோ தட் யூ வில் ஹவ் 2 லேயர் ஆஃப் சப்போர்ட். இன்னைக்கு காலையில் பேசினவர் வந்து அவருக்கு அந்த சப்போர்ட் லேயர் இல்லை, கம்பெனியுடைய கஸ்டமர் சப்போர்ட் நம்பி மாத்திரம் தான் இருக்கிறாரு. ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ பார்த்து ஆன்லைனில் வாங்குறீங்க. பட் 80-90% டைம் பிரச்சனை இருக்காது. பட் சம்டைம்ஸ் இன்னொரு லேயர் ஆஃப் சப்போர்ட் இருக்கிறது நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கன்சல்டிங் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட். ஓகே சார், சைல்டு, அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி வென் வி ஆர் யங், நமக்கு ஒரு மைனர் ஹெல்த் செட்பேக் வந்தால் அதை சமாளிச்செல்லாம் ட்ரீட் பண்ணி சரி பண்ணிக்குவோம். பட் மேஜர் ஹெல்த் செட்பேக் வருதுங்க. 2 வயசும்பாங்க, 3 வயசும்பாங்க, 12 வயசும்பாங்க, ஏதோ எம்ஆர்ஐ எடுத்துகிட்டு வந்தேன்பாங்க, சிடி ஸ்கேன் பண்ணேன்பாங்க. அவங்களுக்கு எடுக்கவே முடியாது. அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நான் ஒரு சில நேரம் நீங்கள் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. இன்னொரு வீடியோ 2 நாள் முன்னாடி போட்டிருந்தேன். அப்போ கூட கல்யாணம் பண்ண மாத்திரம் தெரியுது, சில்ட்ரனுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசுறது வந்து அஃபென்சிவாக இருக்கலாம் பார்க்கறதுக்கு. நான் பேசுகிற விதம் வந்து உங்களுக்கு என்ன இவ்வளோ ஹார்ஸாக அவன் பேசுகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டீன் ஏஜில் இல்லாட்டி குழந்தைங்க, அப்புறம் 20s இருக்கிற பசங்களோ பொண்ணுங்களுக்கோ ஒரு மேஜர் ஹெல்த் பேக் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி பக்கத்துலேயே அவங்களுக்கு வர முடியாதுங்கிற ஸ்டேட்டஸில் இருப்பாங்க ஒரு சில பேர். அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்ககிட்ட நம்ம ஒரு 1/2 மணி நேரம் பேசும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஓரளவுக்கு நீங்கள் ஒரு 30,000 ஏர்ன் பண்ணுற கூட கன்சல்டிங் பண்ணுறாங்க. பட் எல்லாத்தையும் அப்படி பண்ண சொல்ல. அட்லீஸ்ட் ஒரு 40-50,000 மேலே ஏர்ன் பண்ணிங்கன்னா அது தண்ட செலவு தான். ஆனால் அதை ஒத்துக்கிறேன், எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவருங்கிறது. பட் அட்லீஸ்ட் உங்கள் யங் ஃபேமிலிக்காவது எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் எடுத்துக்கோங்க. அது என்றைக்கோ யூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிலைமை ஒரு 100ல் ஒருத்தருக்கு தான் வரும். அப்படி வரும்போது அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. எனக்கு டீப்பாக இவர்கிட்ட பேசிட்டு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காங்க. எல்லா பசங்களும் கன்சல்டிங் பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் ரேண்டமாக கால் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஏன்னா இவர் அவங்க அண்ணனுக்கு டேர்ம் பிளான் இதெல்லாம் கேட்டுக்கிட்டாரு. இவருக்கும் என்னென்ன பண்ணணும்னு ஒரு சின்ன ஃபிக்ஸஸ் சொல்லி கொடுத்தனே தவிர அவருக்கு கிளைமே கிடைக்காதுங்க, நம்ம ஆல்ரெடி வாங்கியிருந்தாலும் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. அது வந்து எனக்கு என்ன ஆழமாக நம்ம நெஞ்சிலே உறுத்தும் அது. எப்படி எனக்கு தோணுன்னா, இப்போ என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு அந்த பட்ஜெட் இருக்காது, அதனால் வாங்காமல் விட்டுருப்பீங்க. நாளைக்கு ரிக்ரெட் பண்ணாதீங்க ஒரு 5 வருஷம் கழிச்சோம். அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு 6 மாதம் கழிச்சாது வாங்க, 1 வருஷம் கழிச்சாது வாங்க. தட் வில் ஹெல்ப் யூ. அவ்வளோதான் சொல்ல முடியும். அது என்கிட்ட கன்சல்டிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள், வில் ஹெல்ப் யூ டு இட்.
ஓகே, கார்ப்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சுக்கிறேன், அது கவர் ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க. அதுவுமே மைனர் ஹெல்த் செட்பேக்காக இருந்தால் மறுபடியும் நீங்கள் 60 வயசுக்குள்ளே எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் கவர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி செட்டர்லாம் நிறைய பேர் இருக்கும். இப்போ உங்கள் அப்பா அம்மாக்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் கேட்குறீங்க, எடுத்து கொடுக்குறோம் இல்லையா? ஆனால் என்ன கேரண்டி இருக்குது நமக்கு ஒரு மேஜர் ஹெல்த் செட்பேக் வராதுன்னு சொல்லிட்டு? ஸோ அதனால தான் சைல்டை வந்து கவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. சைல்டுக்கு மாத்திரம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் ஒய்ஃபையும் சைல்டு மாத்திரம் கவர் பண்ணிக்கோங்க. அது வந்து ரொம்ப நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு நினச்சேன்னா, இல்லாட்டி உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் எடுத்துக்கோங்க. ஒய்ஃப்க்கும் உங்களுக்கு சைல்டுக்கு மாத்திரம் எடுத்துகிட்டு, இல்லாட்டி உங்களை அடுத்த ரினிவல் ஆட் பண்ணிக்கோங்க தேவையானப்ப. அந்த மாதிரி கூட பண்ணலாம். இது ஒரு டைம் இன்றைக்கெல்லாம் ஒரு ஃபீவருக்கு அட்மிஷன் போட்டாலே 40,000 1,00,000 செலவு ஆகுது மெட்ரோ சிட்டியில் இருந்தீங்கன்னா. ஸோ இட் மைட் ஹெல்ப் யூ. இந்த கார்ப்பரேட் ஹெல்த் கவர் அதுக்கு 1008 ஸ்டார்ட் அப் வேறு, அவங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. இல்லைன்னு சொல்கிறேன், இந்த ஈகோ சிஸ்டமில் யாரையும் நம்ம தப்பாக பேச முடியாது. பட் இந்த வீடியோ வந்து நான் ஸ்லோவாலாம் தான் பேசுவேங்க. ஏன்னா மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய கதைகள் கேட்குறோம். ஒவ்வொருத்தங்க இருக்கிற ஹெல்த் செட்பேக் என்ன, அவங்க ஃபேமிலி இருக்கிற இன்கம் ஸ்டேட்டஸ் என்ன கேட்கும்போது, ஏதோ நான் நல்லது தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இந்த கன்சல்டிங் ஃபீங்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா நான் பிஸ்னஸாக பண்ணாதனால இப்படி பண்ணுறேன். ஏன்னா எனக்குமே ஹெல்த் இன்சூரன்ஸில் இந்த 2 நாள் லீவ் விட்டாங்கன்னு சொல்கிறேன். அதை நான் நிம்மதியாக தான் இருந்தேன். என்ன ரேண்டம் கால் வந்தால் இன்னும் நிம்மதியாக இருந்திருப்பேன். ஸோ அது ஒன்று தான். பட் இருந்தாலும் என்னோட வீடியோ பார்த்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. ஐ எம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் ஹார்ட். எகெயின் அண்ட் எகெயின் அதான் சொல்கிறேன். டேர்ம் இன்சூரன்ஸ் நானாக பிஸ்னஸாக இஷ்யூ பண்ணுவேன். அதுதான் ரொம்ப வருத்தமாக போச்சு. ஒரு போன மாதம் ஒருத்தர் பண்ணிட்டாரு, 4 நாள் முன்னாடி ஒருத்தர். ஹெல்த் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்டிங் பண்ணுவாங்க, 6 மாதம் கழித்து ஹெல்த் இன்சூரன்ஸ் மறுபடியும் நீங்கள் பண்ணுங்கம்பாங்க. மறுபடியும் கன்சல்டிங் ஃபீயும் பே பண்ண மாட்டாங்க. நான் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் பிஸ்னஸாக பண்ணுறேன். இந்த மிட்டாயை வாங்காமல் ஹெல்த் இன்சூரன்ஸ் நான் மற்றவங்களோட தான் கனெக்ட் பண்ணி விடுங்க, இன்னொருக்கா பே பண்ணுங்கன்னு சொன்னால் தே ஆர் டேக்கிங் இட் அஃபென்சிவ்லி. ஸோ எனக்குமே இது ஹெல்த் இன்சூரன்ஸ் கன்சல்டிங்னா விரும்பி பண்ணுறது இல்லைங்க. ஒரு நாளைக்கு ஒருத்தர்கிட்ட பேசும்போது நல்லா இருக்குது, ரெண்டாவது பேர்கிட்ட பேசும்போது இது நமக்கு பிஸ்னஸே இல்லை, இது எதுக்கு நம்ம பண்ணுறோங்கிற மாதிரி எனக்கு ஏதோ இப்போதைக்கு ஜஸ்ட் டு ஏர்ன் மை லிவிங் ஐம் டூயிங் திஸ். டேர்ம் இன்சூரன்ஸே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் எனக்குன்னு ஒரு லிமிட் வச்சிருக்கிறேன். நான் ஃபியூச்சரில் இத்தனை பேருக்கு தான் என்னால் சப்போர்ட் பண்ண முடியும். அத்தனை பேருக்கு இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் நான் நிறுத்திக்கணும்னு தான் நினைக்கிறேன். மேக்ஸிமம் 2-3 இயர்ஸில் அதை அச்சீவ் பண்ண முடிஞ்சால் அச்சீவ் பண்ணிட்டு நிறுத்திக்குவேன். அவ்வளோதாங்க. நான் இந்த பிஸ்னஸை பட்டும் படாமல் பண்ணுறேன், அப்படி தான் பேசுகிறேன். அதனால தான் இப்படி பேசுகிறேன். அதனால் நம்ம பட்டன் இல்லாத சட்டை வேறு இப்படி இருக்குது. பட் எனிவே ஐ டோன்ட் நோ. ஐ எம் டெல்லிங் திஸ் ஃப்ரம் ஹார்ட்டுங்க. நிறைய பேர் லோ இன்கமில் இருக்கவங்களுக்கு இந்த மேஜர் ஹெல்த் செட்பேக் வரும்போது பேசும்போது ரொம்ப நான் மேபி மை பேரண்ட்ஸ் ஹவ் பாட் மீ அப் லைக் தட். உதாரணம் சொல்லப்போனால் இந்த டைமில் என்கிட்ட வந்து ஒரு 5 லேக்கு ப்ரீமியம் கட்டுறதுக்கான லீட்ஸ் இருக்குது. லீட்ஸ்னால் அதை லீட்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், எனக்கு வேண்டிய கிளைண்ட்ஸு. பட் அதெல்லாம் ஹோல்டில் வச்சுருக்கிறேன். ஏன்னா டேர்ம் இன்சூரன்ஸ் வேணால் உடனே இஷ்யூ பண்ணுவேன் தவிர, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ் பிளான்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்கன்றுவா. அவங்களும் யோசிச்சிட்டே இருப்பாங்க 2-3 மாதமாக. நானும் ஃபாலோ பண்ண மாட்டேன். இட் இஸ் ஹெல்பிங் மீ ஏர்ன் மை லிவிங் வாட் எவர் ஐம் டூயிங். பட் ரொம்ப அக்ரெசிவாக சம்பாதிக்கணுங்கிற எனக்கு நீடு இப்போ இல்லைன்னு தோணுது இந்த இண்டஸ்ட்ரியில். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியமானதுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக முக்கியமானது தான். பட் மற்ற சேவிங்ஸ் படத்துலாம் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் என்னென்னா, ஒன்ஸ் நீங்கள் அதை லாகின் அதாவது சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா எவ்ரி இயர் அந்த கமிட்மெண்ட் இருக்கிறதுனால யோசிச்சுட்டு செய்யணும்னு நினைப்பேன். ஐ ஹோப் ஐ எம் ஃபாலோயிங் மை ஃபாதர்ஸ் பிரின்சிபல் இன் ஆல் தட் ஐ எம் டூயிங். தட் இஸ் இட்டுங்க. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குழந்தைங்களுக்கு 31st டே ஹெல்த் கவர். அதுலையுமே நீங்கள் குழந்தைகளுக்கு ஏர்லியாக எடுத்துக்கலாம். 10 வருஷம் கழிச்சு 15 வருஷம் கழிச்சு இல்லை 2 வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணும் போது அந்த குழந்தைக்கு வந்து ஹெல்த் செக்அப் உங்களுக்கே ஹெல்த் செக்அப் இல்லாமல் தான் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த ஹெல்த் செட் பேக் வரும்போது எம்ஆர்ஐ சிடி ஸ்கேனும் எடுக்கிறீங்க. அப்போ இது ஒரு ஃபைண்டிங் இருக்குது. அந்த ஃபைண்டிங் காரணம் ஜெனட்டிக்காக இந்த நோய் வந்திருக்குன்னு சொன்னால் ஒரு சில நேரம் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ரிஜெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேஷன் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸில், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. எனிவே தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. பேசினா நிறைய பேசிட்டே இருக்கலாம்.